ரிலாக்ஸ் இப்போ வந்து வெயிட் அப்போ நான் போய் ஓட்டிட்டு போயிட்டு அவங்க போனதெல்லாம் இப்போ நீங்கள் கம்ஃபர்ட்டாக உட்காந்தாச்சா அவன் எப்போ கரெக்டாக தான் இருக்கா கொஞ்சம் அப்படின்ட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் height, கொஞ்சம் வேலை இதாகட்டும் நான் வர்றேன் அப்படின்னா சரி சொல்லு கீழே கீழே கொஞ்சம் மேலே வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறும்போது சீட்டு மாறிட்டே தான் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளோட ஹைட் அவ்வளோதான். சரி வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறும்போது பார்ப்போம், ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்பேன். ரிலாக்ஸ். சரி பஸ் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறும்போது சீட்டு வேரியேஷன் மாறிட்டே இருக்கும். ஓகே அதனால் சீட்டை ஹைட் பண்ணுறது கம்மி பண்ணுறதெல்லாம் முடியாது. ஃப்ரண்ட் இழுக்கலாம், பேக் இழுக்கலாம். ஓகே கொஞ்சம் ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ எனக்கு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். சரி 1 to 5 ஆமாம் கீர் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் போடுங்க. இது கிளச்சு ஹேண்ட் பிரேக் இங்கே ஹலோ சூஸ் மீ. 1 to 5 போ அப்படின்னா போனா 1 to 5 கீர் இருக்கா? ஆமாம் 1 to 5 கீர் வரையும் மிஸ்டேக் இல்லாமல் யூஸ் பண்ணுங்க. வண்டி போக வேணாம். இப்போ வண்டி இங்கேயே நிற்கிட்டோம். எனக்கு 5 கீர், நீங்கள் இது கீர் ஃபர்ஸ்ட்டில் இப்படி இருக்குது, செகண்ட் இப்படி இருக்குது. ஓ 1 to 5 போட்டு இப்போ சொல்லணும். ஓகே 1 2 sorry 3 4 5 ரிவர்ஸ் இல்லை ரிவர்ஸ். ரிவர்ஸ் சரி, சவுதியில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கல் உடைச்சிட்டு இருந்தீங்களா? இல்லை இல்லை அப்புறம் ஏன் இதை உடைக்கிறீங்க? நான் கேட்குறது புரிஞ்சுதா? ஆமாம் புரியுது ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். இதை வந்து இப்போது கையில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபிஷ் இருந்தால் நசுக்குவீங்களா பார்ப்பீங்களா? பார்ப்பேன் பார்ப்பேன் இதுதான் அப்படி தான் இருக்கணும். ஆமாம் ஓகே நான் சொல்கிறது புரியுதா? அதை பிடிச்சி நசுக்குனா அது போயிடும். அதனால் இதை பிடிச்சி அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அங்கே நான் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், அதனால எங்கேயோ வருதா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரென்த்தே அங்கே கொடுக்க வேணாம். ரிலாக்ஸ். சரி ஓகே மறுபடியும் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் வேணாம், ரிலாக்ஸ். காலை எடுத்துருங்க. இப்போ வண்டி ஆஃபில் இருக்குது. ஒன்லி கியர் மூவ் ஆகும். ஆஃபில் இருக்கும்போது கீர் மூவ் ஆகும். ஓ அது பட் வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது தான் அதை ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். தெரியாது கியர் மூவ் ஆகும். அப்போ 15 days என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்கள் போய் கேளுங்க. அப்புறம் எங்கே அங்கே போய் சேர்ந்தீங்க? அது சொல்லணும்னா நானே அதனால உங்கள் ஆஃபீஸ் தானே கேளுங்க. எனக்கு யாரும் வேணும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. தமிழ் நீங்க சூப்பரா தமிழ் பேசுறீங்களா? அது சொல்ல அதனால நான் கத்துனேன். இங்கே யாருக்கும் தெரிய மாட்டேது இங்கிலீஷ், அதனால. பட் ஆல்ரெடி நான் அசர் அண்ணாட்ட எல்லாம் சொன்னேன். பட் அண்ணா ஐ எம் டாக்கிங் இன் பிட்வீன். சரி உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேளுங்க, அப்புறம் தான் என்ன வேணும் நான் சொல்கிறேன். அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு அது எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். நான் சொல்கிறேன் அன்னைக்கு கியர் போட்டோம் சொன்னாங்களா, கிளச் அமுத்தி தான் சொன்னாங்களா, கார் ஸ்டாப்ல இருந்துருச்சு அன்னைக்கு. கார் ஸ்டாப்ல இருக்கு. நம்ம இப்போ வந்து பிராக்டிஸ் கீர் இப்படி விழுகுதுன்னு செக் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம அதை அமுத்த வேண்டியதெல்லாம் இல்லை. கிளச் அமுத்தணும் ஃபர்ஸ்ட் கிளச் அமுத்தணும். அன்னைக்கு அங்கே கிளாஸ் பக்கத்துல வண்டி ஆன்ல இருந்தா கிளச் அமுத்தணும், வண்டி ஆஃப்ல இருந்தா கிளச் அமுத்த வேணாம். தேங்க் யூ so much. ஓகே ஆமா சரி ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. ஃபர்ஸ்ட் Third. Sorry, third. Second. Third. Fourth. Fifth. Reverse. ரிவர்ஸ். ஓகே கரெக்டாக தானே? ஆமாம். கீர் லிவரில் கை வைங்க. ஓகே. சரியா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சரியா? கண்ணை மூடிக்குங்க. நான் ஹேண்டில் பண்ணுறேன், ஃபீல் மட்டும் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம். இங்கே வந்து இடிச்சிருச்சு ஃபஸ்ட் கீர் கரெக்டாக? சரி லைட்டாக ஒரு நூல் பின்னாடி எடுத்தாச்சு நியூட்ரு கரெக்டாக? பட் இங்கே வந்து இடிச்சாச்சு செகண்ட் கீர். ஓகே மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளியாச்சு நியூட்ரு ஆயிடுச்சா? ரைட்டு தான் தேர்ட் கீர். ஓகே மறுபடியும் ஒரு நூல் நியூட்ரு ஆயிடுச்சா? மறுபடியும் இன்னொரு நூல் ஃபோர்த் கீர் ஆயிடுச்சா? மறுபடியும் லைட்டாக மேலே நியூட்ரு ஆயிடுச்சா? ஃபிஃப்த் கீர் மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தாச்சு நியூட்ரு ஆயிடுச்சா? ரிவர்ஸ். பட்டு இப்போ நான் கீர் போட்டதுக்கும் நீங்கள் கீர் போட்டதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஈஸியாக சொல்லணும்.
டிஃப்ரென்ஸ் எப்படி? நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ரொம்ப கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே போவீங்க. ஃபீல் புரியுதா? அழகாக விழுந்துச்சா? பட் இது வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடாது. நம்ம காரில் ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரே இடம் கிளச்சு மட்டும்தான். ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் கிளச்சு மட்டும்தான். வேறு எதுலேயுமே ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடாது. இப்போ நான் போட்ட மாதிரியே கீர் போடுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். இல்லை இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து நியூட்ரு. கான்செப்ட் புரிஞ்சுதா? நான் எப்படி போட்டனோ அப்படி தான் போடணும், சொல்லி தான் போடணும். ரிவர்ஸ். கரெக்டாக ரிவர்ஸ். ரிவர்ஸாக ஃபோர்த் கீர் அது. எனக்கு ரிவர்ஸ் கீர் நான் இங்கே சொன்னேனா? ரிவர்ஸ் எப்படி? நான் இங்கே ரிவர்ஸ் சொன்னேனா? சொல்லல நீங்கள். நான் இங்கே ரிவர்ஸ் சொல்லலை. இல்லை, அப்படியா? நான் இங்கே 5 கீர்தோட சொல்லிட்டேன்ல. இங்கே ரிவர்ஸ் காட்டியாச்சா? காட்டல. இல்லை, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். கான்செப்ட் புரியுதா? நான் ஒரு வேலை சொன்ன உடனேயே தட்டி இதுக்கு இப்படி போடக்கூடாது. தப்பு சட்டி கொண்டாந்து இங்கே வைங்க, தப்பு சட்டி கொண்டாந்து இங்கே போடு, வைங்க, போடு. கான்செப்ட் புரியுதா? போடுங்கன்னா போட்டுடணும், வைங்கன்னா கொண்டாந்து வைக்கணும். அந்த மாதிரி இது ஹேண்டில் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? கை வைங்க, ஃபீல் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீர் கிளியரா? நியூட்டர் கிளியரா? ஃபஸ்ட்டு கீர் தபூஸ், நியூட்டரு, செகண்ட் கீர் நியூட்டர் கிளியரா? தேர்ட் கீர் நியூட்டர், ஃபோர்த் கீர் நியூட்டர், ஃபிஃப்த் கீர் நியூட்டர் கிளியரா? இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்? ஃபஸ்ட் கியர் நியூட்டர், செகண்ட் கியர் நியூட்டர், தேர்ட் கியர் நியூட்டர், ஃபோர்த் கியர் நியூட்டர், ஃபிஃப்த் கியர் நியூட்டர். கிளியரா? சேம் சொல்லியே போடணும். அவர் பிரேக்ல கால் வைக்கணும், அந்த பிரேக்ல கால் தான் அப்படியே ஓட்டு கப்புன்னு விட்டுட்டாரு. கொஞ்சம் கரெக்டா போயிட்டு அப்புறம் கிளியர். கான்செப்ட் புரியுதா? என்ன ரீசன் நியூட்ரு வரணும்னா வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் வேரியேஷன் மாறும், பட் ப்ராசஸிங் ஒன்று தான். நியூட்ரல் வராமல் போடணும். யார் நியூட்ரல் வந்து சொல்லனா அது பெரிய தவறு. அதாவது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறும்போது வேரியேஷன் மாறும். ஓகே தபூஸ், நான் கான்செப்ட் புரியுதா? வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறும்போது வேரியேஷன் மாறும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணணும். இந்த கையில் ஃபீல் பண்ணால் தான் நம்ம கீர் போட்ட மாதிரி தெரியும். நம்ம அப்படியே இருக்கணும். கான்செப்ட் புரியுதா? இப்படி தள்ளி தான் ஃபஸ்ட்டு கீர்னா, மறுபடியும் ரிலாக்ஸ். இப்படி வந்து தான் நியூட்ரு, 7%. இப்படி வந்து தான் செகண்டு, மறுபடியும் இப்படி தள்ளினா நியூட்ரு, தேர்ட் கீரு நியூட்டர், ஃபோர்த்து கீர் நியூட்ரல், ஃபிஃப்த் கீர் நியூட்ரல். ஓகே தபூஸ், கிளியர்? ஓகே, இப்போ நான் சொல்கிற கீர் போட்டுருமா? தேர்ட் கீர் நியூட்ரல், ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரல், ஃபிஃப்த் கீர் நியூட்ரல், செகண்ட் கீர் 15 மினிட்ஸ் போடுறாங்க, நியூட்ரல், ஃபோர்த் கீர் நியூட்ரல். ஈஸி, கரெக்டாக கீர் கிளியராக விழுந்துச்சா? பட் இதில் காமன் கியர், சாரி 5 கீரில் காமன் என்ன? காமன் நியூட்ரல் தான். நியூட்ரல் வர்றது தான் ஈஸி. நியூட்ரல் வந்து கீர் ஹேண்டில் பண்ணால் தான் நம்ம இன்னொரு காரில் ஏறி உட்காரும்போது நம்ம நியூட்ரல் பண்ணிட்டோமான்னு தெரியும்.
ஹலோ ஹலோ சொல்லுங்கக்கா. அண்ணா அவர்கிட்ட கேட்டேண்ணா, அவர் டைம் செட் ஆகாது, நீ காலையில் கொஞ்சம் பழகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு வரது செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்கண்ணா. அக்கா ஒன்றும் இஷ்யூ இல்லை, எனக்கு ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள். 10 days நம்ம இப்போ 5 days அவங்களுக்கு 10 days முடிஞ்சு இன்னொரு 5 days அவருக்கு முடிஞ்சுன்னா வர மண்டேலேருந்து உங்களுக்கு காலைல 5:30 பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன்னா அது ஹைட் ஆகும்போது நமக்கு கால் இங்கே எட்டாது. இதான் இது வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஆல் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஹைட் ஆகும்போது கால் என்ன ஆகும்? புரியுதா? நல்லா நீங்க சொன்னீங்க, இல்லை நான் அப்படியே யோசிப்பேன். யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு எனி டவுட்டு கேளு, நான் ஆன்சர் பண்ணுறேன். சரியா தபூஸ்? ஓகே, இப்போ போகலாமா? உங்களுக்கு டிரைவிங் தெரியுமில்ல? சரி, உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யுங்க பாருங்க. தபூஸ் ரிலாக்ஸ். சீட் பெல்ட் இன்னைக்கு வேணாம். அந்த ஹேபிட் வரலனா சவுதில இன்னைக்கு வேணாம். சரி ஓகே. அந்த ஹேபிட் வரட்டும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வேணாம். சரி ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன ப்ராசஸிங் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக் எப்படி ரிலீஸ் பண்ணி? இதில் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் தான் இருக்குது. சரியா? உள்ளே போனால் ரிலீஸ். இது இப்படி இருந்தால் ஹேண்ட் பிரேக் இருக்க அர்த்தம், இப்படி இருந்தால் ரிலாக்ஸ். ஓகே போகலாமா? எப்படி மாட்டி இருக்க பாருங்க. என்ன சொல்லிடுறாங்க, ஒரு நாள் 2 நாள் வாங்கினா நாங்கள் ஏதோ 300 வாங்கிக்கிறோம். அதில் என்ன இருக்குது? 15 நாள் ஓடுறீங்க, அந்த லைசன்ஸ் கரெக்டாக எடுக்கணும். இதில் அந்த 2 நாள் 3 நாள் எங்களுக்கு வந்து உங்க கார் ஓட்டுறாங்களோ இல்லையா பிரச்சனை. பசங்க வந்து தெரியும் எங்களுக்கு என்னன்னா லைசன்ஸ் எடுத்தாங்க. கியர் போகும் தபூஸ், நம்ம கிளச்சை பிடிக்கல கரெக்டாக. அந்த வண்டிக்கு மேலே கொஞ்சம் டைட் இருக்கா. கரெக்டாக கற்றுக்கணும்னா வரலாம் கண்டிப்பாக. அது ஒன்றும் அக்கா 15 நாள் கற்றுக்க முடியாது. அதான் அரை மணி நேரம் இல்லை, இங்கே கரெக்டாக ஒன்றாமே கரெக்டாக கற்றுக்கணும். அந்த பதட்டமே இல்லாமல் ஓட்டணும். இன்னொரு 15 நாள் வரல ஒன்றும் தப்பு. நீங்கள் நல்லா ஓட்டிட்டீங்க. அவங்க இதே கார் இருக்குன்னா உங்கள் காருக்கே வரோன்றுவோம் நாங்கள். சரி சரி. நீங்கள் அது பண்ண தரீங்கன்னா சரி அவங்க 5 நாள் இருக்கா அவங்க கார்லேயே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி. தபூஸ் ரிலாக்ஸ் போகலாம். செகண்டில் தான் இருக்கு. தேர்ட்ல எப்போ மாற்றணும்? அந்த வெயிட் ரிலாக்ஸ் தபூஸ், இப்போதைக்கு ரிலாக்ஸ். நம்ம வண்டி போட்டும் ரிலாக்ஸ், பார்த்துக்கலாம். சரி எடுத்துட்டு நீங்கள் அந்த பக்கம் வச்சு ஒன்று வச்சுக்கலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். கொஞ்சம் பயம் இருக்காங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும் தபூஸ். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மாட்டேன். எங்கள் ஸ்பீடு பிரேக் வருதா தபூஸ்? ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக் தபூஸ். வெயிட். ஓகே, ஸ்லோ, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட். ஓகே, வெயிட். பிரேக் கொஞ்சம் மறுபடியும் பிரேக் விட்டுடலாம். இப்போ கிளச்சை விட்டுடலாம் தபூஸ். விட்டுட்டு இன்னும் கொஞ்சம். இப்போது எக்ஸிலேட்டர் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ். ஈஸி தபூஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுது தபூஸ். இப்போ என்ன பண்ணணும் கேட்டால், ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் 30 வரணும், 30 வரணும். ஸ்பீட் இன்க்ரீஸ். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ். ஓகே, எக்ஸிலேட்டர் விட்டுறோம். ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி 3rd கியர் டக்குன்னு போடணும். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். பட் தபூஸ் 30 வந்தால் 31, 32 ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். 20 வரக்கூடாது. பட் நம்ம டைமிங் வேஸ்ட் பண்ணங்காட்டி கீழே வந்தாச்சு. ஹாரன் அடிக்கணும். போகலாம்.
எக்ஸலேட்டர். ஸ்பீட் இன்க்ரீஸ். ஸ்பீட் இன்க்ரீஸ். பட் நம்ம அந்த ரோட்டுக்கு போயிடலாம் தப்பு. ஆமாம், இண்டிகேட்டர் இல்லை, மிரர் மட்டும் பார்க்கணும். மிரர் பார்த்து தான் இங்கே வரணும். இண்டிகேட்டர் போட்டாச்சுன்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டி வருது வரல பிரச்சனை இல்லை, நான் இண்டிகேட்டர் போட்டாச்சு இங்கே வருவேன். புரியுதா? அப்படி வரக்கூடாது. அந்த கண்ணாடி பார்த்து வண்டி வருது வரல நம்ம போய்க்கலான்ட்டு வரணும். ஓகே, எக்ஸலேட்டர் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. காலையில் ஓகே, அவ்வளோதான், ரிலாக்ஸ் போகலாம். இப்போ மட்டும் இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு பேனிக் வேணாம். சப்போஸ் நான் இந்த வண்டியில் இருக்கிற வரையும் இந்த வண்டி எங்கேயுமே போய் இடிக்காது. ஓகே, பயப்பட வேணாம். ஓகே, எக்ஸலேட்டர் மறுபடியும் கார் நிற்கிதா, ரிலாக்ஸ். ஃபுல்லாக கிளச்சு, வெயிட் இப்படியே போகலாம். வண்டி நிறுத்திடலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீத்து. மறுபடியும் கால் எவ்வளோ எடுக்கணும், கொஞ்சம். பட்டு ஃபஸ்ட்டு கால் வந்து எதில் எடுக்கணும், கிளட்சில். பட் நான் இங்கே எதில் எடுத்தாச்சு, பிரேக்கில் எடுக்கணும். புரியுதா? பிரேக்கில் இருக்கணும். கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுக்கணும். கால்வாசி இன்னும் கொஞ்சம் எடுத்தால் வண்டி வைப்ரேட் ஆகுதா? இப்போ பிரேக் விட்டுடலாம். பிரேக் கம்ப்ளீட்டாக விட்டுடலாம். கிளச்சி ஃபுல்லாக விட்டுட்டு எக்ஸலேட்டர், லைட்டாக எக்ஸலேட்டர் தபுஸ் இன்னும் கொஞ்சம். ஓகே, 20 ஸ்பீடு. எக்ஸலேட்டர் விட்டாச்சு, ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். அப்படி கால் டக்குன்னு எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர். ஓகே தபுஸ், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் விட்டுறோம். ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி தேர்ட் கியர். இவ்வளோ தான். ஓகே, டக்குன்னு கால் எடுத்து எக்ஸலேட்டர். ஓகே போகலாம். அந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். ஸ்பீட் இன்க்ரீஸ் தபூஸ். ஸ்பீடு 40 தபூஸ். எக்ஸலேட்டர்னு காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு, 4th கியர். டக்குன்னு கரெக்டு எக்ஸலேட்டர். ஓகே, கிளியர் தானே? எனி டவுட்டு? இப்போ இல்லை, ஓகே. இண்டிகேட்டர் ரைட் மே, ரைட் யூட்டன். ஃபுல்லாக கிளச்சு, வெயிட். ஃபுல்லாக கிளச்சு, வெயிட். பிரேக். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் தப்பு. இப்போ யூட்டன் பண்ணுமா? அப்போ என்ன பண்ணணும் கேட்டால், இந்த செவுரு, இந்த போர்டு இருக்குல்ல, இது வந்து இது இல்லை, அந்த போர்டு வெளியே ரோட்டில். ஆமாம், அந்த போர்டு எங்கே இருக்கணும்னா நமக்கு பின்னால் இருக்கணும். ஓகே, இப்போ தெரிய மாட்டேன். இப்போ காடி கொஞ்சம் முன்னால், கால்வாசி. பட் தபூஸ் ஃபஸ்ட்டு காலை பிரேக்கிலேருந்து எடுக்கணுமா, கிளச்சிலேருந்து எடுக்கணுமா? பட் நம்ம எப்படி எடுத்தாச்சு? ஃபஸ்ட்டு பிரேக்கில் எடுத்தாச்சு. அப்படி எடுத்தால் காடி வண்டி பின்னால் போய் இடிக்கும்ல. புரியுதா? நம்ம கால் இப்படி எடுத்தால் கால் கிளச்சிலேருந்து எடுக்கும்போது வண்டி முன்னால் போகும். பட் பிரேக்கிலேருந்து எடுத்தால் வண்டி பின்னால் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு கிளச், அப்புறம் பிரேக். ஃபஸ்ட்டு சி. ஓகே, ஒரு கால்வாசி எடுக்கும். இன்னும் கொஞ்சம் சீலேருந்து எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சப்போஸ் இன்னும் கொஞ்சம். ஓகே, வண்டி வைப்ரேட் ஆகுதா? ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டால் போய் இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டணும். இன்னும் கொஞ்சம். ஓகே, பிரேக் பிடிச்சிப்போம். ரைட். இப்போ ஸ்டியரிங் ஃபுல்லாக திருப்பியாச்சா? ரைட். ஓகே, கிளச் அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டியரிங் ஃபுல்லாக திருப்பியாச்சா? அவ்வளோதானே, அப்படியே பிடிச்சிக்கணும். இப்படி வந்துடக்கூடாது. ஓகே, பிரேக் விட்டுடலாம். ரைட். மறுபடியும் ரிலாக்ஸ். இப்போ ஸ்டாப் பண்ணி ஓகே, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் எக்ஸலேட்டர்,
கிளச் ஃபுல்லாக ஓடுங்க. கிளச்சு ஃபுல்லாக விட்டுறணும். எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம். நம்ம அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். தபூஸ் ரிலாக்ஸ் தபூஸ் ரிலாக்ஸ். செகண்ட் கியர். மறுபடியும் காலை எடுத்துட்டு தபூஸ் கிளச்சை விட்டுட்டு எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம். தேர்ட் கியர் தபூஸ். பட் எக்ஸிலேட்டர் விட்டுட்டு தான் கிளச்சை பிடிக்கணும். ஆமாம். இப்போ கிளச்சை விட்டுட்டு எக்ஸிலேட்டர் டக்குன்னு விட்டுட்டு எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். ரிலாக்ஸ் தபூஸ். ஸ்டேரிங் இப்படி ஆடக்கூடாது. ஓகே போகலாம். கிளச்சை விட்டுட்டு மறுபடியும் எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். ஸ்பீடு 40 வரணும். தபூஸ் 4th கியர் ட்ரை பண்ணணும். 50 வரணும். 5th கியர் ட்ரை பண்ணணும். ஓகே போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். ஸ்பீடு 40 ஆயிடுச்சு. கீர் என்ன பண்ணும்? போகலாம். காலை எடுத்துட்டு எக்ஸிலேட்டர். ஓகே போகலாம். ஹாரன் அடிக்கணும். பட் அந்த வண்டியை பார்த்து பேனிக் ஆகக்கூடாது. நம்ம கிளச்சு பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். ஓகே போகலாம். மறுபடியும் எங்கள் கார் வருதா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஆமாக்கா, ஒரு டிரைவிங் கிளாஸ் இறக்கி விட்டு தான் வரணும். அவங்கள வீட்டில் இறக்கி விட்டு தான் வரணும். ஒரு 1/2 hour ஆகுன்னு சொல்லி. பட் தபூஸ் நம்ம 4th வந்தோமா?